அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ரிவிஷன் வகுப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வரலாறு பகுதியில் மகத அரசுகள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த பிசி எக்ஸாம்லலாம் இதில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம சிலபஸ் ஓரியன்டாக பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான டாப்பிக்காகவே இருக்குது. அதனால் இதுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரிங்களா? இந்த டாபிக் எந்த புத்தகத்தில் இருக்குதுன்னா, நம்மளுடைய 6வது சமூக அறிவியல் புத்தகத்தில் வரலாறுக்கு கீழே குடித்தலையிலிருந்து பேரரசு வரை அப்படின்ற பாடத்தில் இருக்குது. சரிங்களா? மகத அரசுகளை பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மகத அரசுகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்பு நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம், வேதகாலம், அதை பார்த்துட்டு வந்தோம்னா அதோடைய தொடர்ச்சியாக தான் அந்த மகத அரசுகள் இருக்க போகுது. சரிங்களா? சரி, ஓகே. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சிந்து நதிக்கரை இருக்குது, அதனுடைய துணை நதிகள் எல்லாமே இருக்குது. அந்த ஆற்றங்கரை ஓரம் தோன்றிய நாகரிகம் தான் இந்த சிந்து நாகரிகம் அப்படின்றது. இந்தியாவுடைய வரலாற்றின் அடித்தளமே இந்த சிந்து நாகரிகம் தான். சரிங்களா? அப்போ 4 பழமையான நாகரிகங்களில் ஒரு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு நகர நாகரிகமாக இருந்தது தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் மக்களுடைய அழிவுன்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் தான் ஆரியர்களுடைய வருகை. சரிங்களா? அப்போது வேதகாலம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆரியர்களுடைய வருகையால் தொடங்கப்பட்டது தான் வேதகாலம். சரிங்களா? மத்திய ஆசியா பகுதியிலிருந்து ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு நாடோடி கூட்டமாக இந்து குஷ் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளார வந்தவங்க தான் அந்த ஆரியர்கள். சரிங்களா? இந்தியாவுக்குள்ளார பேட்சாக வராங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேராக வராங்க. வந்து இங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. இங்கே வந்து நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு அங்கங்கே இடப்பெயர்வு வேளாண்மை முறைன்னு சொல்லுவோம், எரித்தல் அல்லது வெட்டுதல் வேளாண்மை முறைன்னு சொல்லுவோம். அங்கங்கே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே போகிறாங்க. அவங்க தேவைக்காக மட்டும் சின்ன சின்ன அளவில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இரும்பை வந்து ஆரியர்கள் தான் இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இரும்பை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏற்கலப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் விவசாயம் செய்கிறதுன்றது எளிமையாகுது. அதனால் மக்கள் எல்லாமே ஒரே இடத்துல நிலையாக வாழ வேண்டிய ஒரு அவசியம்ன்றது ஏற்படுது. கங்கை சமவெளின்றது ரொம்ப வளமான சமவெளியாக இருக்குது. இங்கே வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியமர்கிறார்கள். சரிங்களா? அப்போ வரலாறுல முதல் கட்ட நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம். அங்கே மக்கள் நிலையாக ஒரே இடத்துல வாழ்ந்தாங்க. சரிங்களா? அங்கே ஒரு மிகப்பெரிய நகரம் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக வரலாறுல 2ஆம் கட்டம் நகரம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கங்கை சமவெளி நகர நாகரிகத்தை தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ கங்கை சமவெளியில் மிகப்பெரிய நகரங்கள் எல்லாமே நிர்மாணிக்கப்படுது. சரிங்களா? அப்போ காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா 16 மகா ஜனபதங்களாக, சரிங்களா, இந்த வட இந்தியா அப்படின்றது பிரிக்கப்படுது. இந்த 16 ஜனபதங்களில் ரொம்ப வலிமையாக இருந்தது எதுனா மகதம். இப்போ இருக்கக்கூடிய பீகாரை தான் நம்ம மகதம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே இரும்பு படிவுகள் அதிகமாக கிடைக்குது. அதனால் ஆயுதங்கள் செய்யலாம், ஏற்கலப்பை செய்யலாம். சரிங்களா? விவசாயம் வந்து செழிப்படையுது. அப்போ பொருளாதாரத்துலேயும் இவங்க வந்து மேலே இருக்கிறாங்க. நாடுகளை எல்லாம் கைப்பற்றுறதுக்கு எளிமையாக இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மகதத்தை ஆட்சி செய்த 4 வம்சங்களை பற்றி தான் இப்போ நம்ம இன்றைக்கி வகுப்பில் பார்க்க போகிறோம். இதுதான் உங்களுக்கு கேள்வி. சரிங்களா? அந்த 4 வம்சங்கள் எது? இந்த மகதத்தை தலைநகராக கொண்டு சரிங்களா ஆட்சி செஞ்ச 4 வம்சங்கள் எது? இதுதான் உங்களுக்கு கேள்வியாக இருக்க போகுது. அப்போ ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம்னு சொல்லி 4 வம்சங்கள் இந்த மகதத்தை வந்து ஆட்சி செய்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹரியங்கா வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் அப்படின்றவர் தான் இந்தியாவில் ஒரு அரசை வந்து ஏற்படுத்தணும், அரசை நிர்மாணிக்கணும் அப்படின்ற பணியை மேற்கொண்டு அதில் வெற்றி கண்டவர். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசை ஏற்படுத்தினது யார்? பிம்பிசாரர் அப்படின்றவர் தான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அவங்களோட பையன் அஜாத சத்ரு வரான். இவங்களாம் எந்த வம்சத்தை சார்ந்தவங்க? ஹரியங்கா வம்சத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய தலைநகர் அப்படின்னு சொல்லும்போது ராஜகிரகத்தை தலைநகராக கொண்டு தொடக்கத்தில் மகதம் அப்படின்றது தொடங்கப்படுது. சரிங்களா? மகத பேரரசுடைய தொடக்கத்தின் தலைநகர் எதுனா உங்களுக்கு ராஜகிரகம் அப்படின்றது தான். சரிங்களா? ஹரியங்கா வம்சத்தை சார்ந்த சரிங்களா பிம்பிசாரர் அப்படின்றவர் தான் முதல்ல அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்துகிறார். சரிங்களா? அப்போது மகதத்தை வந்து 4 வம்சங்கள் வந்து ஆட்சி செய்யுது. சரிங்களா? ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம்னு சொல்லி. சரிங்களா? இந்த மகத பகுதியில் முதல்ல ஹரியங்கா வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் அப்படின்றவர் தான் ஒரு அரசாங்கத்தை நிறுவுவதில் வெற்றி பெறார். சரிங்களா? அப்போ ராஜகிரகத்தை தலைநகராக கொண்டு ஒரு அரசாங்கத்தை முதல்ல இந்தியாவில் நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிம்பிசாரர் அப்படின்றவர் தான். சரிங்களா? அப்போ பிம்பிசாரருக்கு அப்புறம் அவருடைய பையன் அஜாத சத்ரு வராரு. அஜாத சத்ரு வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இவங்களுடைய காலத்தில் தான் இந்த புத்தம், சமணம் அப்படின்ற இந்த 2 மதங்களும் தோன்ற ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்தியாவில் வலுவாக ஆதிக்கம் செலுத்திய இந்த மதங்கள் அப்படின்றது இந்த 6ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டில் இந்த ஹரியங்கா வம்சத்தை சார்ந்த சரிங்களா ஹரியங்கா வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் மற்றும் அஜாத சத்ரு இவங்களுடைய காலத்தை சார்ந்தவர் தான் கௌதம புத்தர் அப்படின்றவர். சரிங்களா? அஜாத சத்ரு தான் உங்களுக்கு முதல் பௌத்த சமய மாநாட்டை தன்னுடைய தலைநகரான ராஜகிரகத்தில் நடத்தியிருப்பார். சரிங்களா? அப்போ அஜாத சத்ருவும் புத்தரும் சமகாலத்தவராக இருந்திருப்பாங்க. அப்போ இவங்களுடைய காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றுது
இந்த புத்தம் சமணம் அப்படின்றத நம்ம தனியாக ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா தான் அதுவுமே. சரிங்களா? அப்போ பிராமணர்களுடைய செலவு மிக்க பூஜைகள், சரிங்களா, வழிபாட்டு முறைகளுக்கு எதிராக தோன்றியது தான் இந்த சமணம் புத்தம் அப்படின்ற மதம். அது மட்டும் இல்லாமல் இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் ரொம்ப பின்பற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ எல்லா மக்களுக்குமே வெறுப்பாகி தான் அந்த சமணம் புத்தத்தை வந்து பின்பற்றுவாங்க. பின்னாளில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாபெரும் மதமாக இந்தியாவில் எழுச்சி பெறும். பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிரும். சரிங்களா? அதை பற்றி நம்ம தனியாக பார்த்துக்கலாம். சரி, அப்போ முதல் புத்த சமய மாநாட்டை நடத்தினது யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. அஜாதசத்ரு நடத்தியிருப்பார். எங்கே நடத்தியிருப்பாருன்னா தன்னுடைய தலைநகரான ராஜகிரகத்தில் நடத்தியிருப்பார். சரி, இதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிசுநாக வம்சம் அப்படின்றது. இந்த சிசுநாக வம்சம் எப்படி தோன்றுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா ஹரியங்க வம்சம். ஹரியங்க வம்சத்தில் ஃபஸ்ட்டு பிம்பிசாரர் தான் ஒரு அரசை வந்து நிறுவுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பையன் அஜாதசத்ரு வரான். சரிங்களா? இதுக்கப்புறம் அவங்களுடைய பையன் வருவான். எல்லாருமே அப்பாவை கொண்டுட்டு பிள்ளைங்க எல்லாம் அரசை வந்து பிடிப்பாங்க. சரிங்களா? அரசாங்கத்தை வந்து பிடிப்பாங்க. இது மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். அப்போ மக்களே கிளர்ச்சி செஞ்சு, சரிங்களா, இந்த வம்சத்தை வந்து விரட்டி அடிச்சுட்டு சிசுநாகர்ன்றவர் ஒரு படை தளபதியாக இருப்பார். அவரை வந்து மன்னராக்கிடுறாங்க. சரிங்களா? இந்த சிசுநாக வம்சத்திலிருந்து காலசோகோ அப்படின்றவர் 2வது புத்த சமய மாநாட்டை வைஷாலியில் நடத்தியிருப்பார். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா நந்த வம்சம். இந்த நந்த வம்சம்னு சொல்லும் பொழுது இவங்க தான் முதல்ல சத்திரியர் அல்லாத வம்சமாக இருக்கிறாங்க. அந்த நந்த வம்சத்தை சார்ந்தவங்க தான். அப்போ இந்த நந்த வம்சத்தை சார்ந்த 9 அரசர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? 9 நந்தர்களை நம்ம பார்க்குறோம். இந்த நந்தர்களை பற்றி இதிகும்பா கல்வெட்டு அப்படின்றது சொல்லுது. சரிங்களா? யானை குகை கல்வெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இதிகும்பா கல்வெட்டுன்றது நந்தர்களுடைய சிறப்பை பற்றி, அவங்க வெட்டின கால்வாயை பற்றியும் சொல்லுது. சரிங்களா? நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மகாபத்ம நந்தர் அப்படின்றவர் தான் தோற்றுவிக்கிறார். சரிங்களா? இதில் கடைசி நந்தர் யார் அப்படின்னா தனநந்தர் அப்படின்றவர் தான். இந்த தனநந்தர் அப்படின்றவரை பற்றி நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். தனநந்தர் அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா, சாணக்கியர், விஷ்ணுகுப்தர், கௌட்டில்யர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை அசிங்கப்படுத்தி தன்னுடைய அவையிலிருந்து துரத்திடுவார். சரிங்களா? துரத்தினோடனே அவர் என்ன பண்ணுவார்னா, சந்திரகுப்த மௌரியர் அப்படின்ற ஒரு சின்ன பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான போதனைகள், போர்க்கலைகள் எல்லாத்தையும் கொடுத்து பயிற்சி கொடுத்துட்ருப்பார் ஒரு பக்கம். இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தனநந்தருடைய ஆட்சி காலத்தில் தான் அலெக்சாண்டருடைய படையெடுப்பு அப்படின்றது நடந்திருக்கும் இந்தியாவில். வடமேற்கு பகுதியில் படையெடுத்து பஞ்சாப் பகுதியை வந்து அலெக்சாண்டர் வந்து கைப்பற்றியிருப்பார். சரிங்களா? அப்போ மீண்டும் மேற்கொண்டு இந்தியாவின் மீது அலெக்சாண்டர் படையெடுக்காமல் இருந்திருப்பார். அதுக்கு காரணம் 2 சொல்கிறாங்க. ஒரு காரணம் என்னென்னா, தனநந்தர்கிட்ட இருந்த யானை படையை அலெக்சாண்டர்கிட்ட இருந்த படை வீரர்கள் பார்த்தது இல்லை. அதனால் யானைப்படையை பார்த்து பயந்து ஓடினதாக ஒரு வரலாறும், இன்னொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அலெக்சாண்டருடைய படை வீரர்கள்லாம் ரொம்ப சோர்வாக இருந்தாங்க போர் எடுத்து அதனால் களைப்படைந்தவர்கள் ஓய்வெடுக்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டதாகவும் இன்னொரு வரலாறும் இருக்குது. சரிங்களா? அப்போ ஆக மொத்தம் நமக்கு கொஸ்டின் ஏரியா என்னென்னா, அலெக்சாண்டருடைய படையெடுப்பின் போது இந்தியாவை ஆட்சி செய்திருந்த யார்? தனநந்தர் தான் ஆட்சி செஞ்சுட்ருக்காரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அலெக்சாண்டர் அப்படின்றவர் செல்லுலஸ் நிக்கோட்டஸ் அப்படின்ற ஒரு தூதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநரை வந்து இந்த இடத்துல வந்து நியமிச்சுட்டு போயிடுறார். ஒரு ஆளுநர் அவர் கைப்பற்றிய அந்த மாகாணத்துக்கு நியமிச்சுட்டு போயிடுறார். செல்லுலஸ் நிக்கோட்டஸ் அப்படின்ற ஒரு ஆளுநரை வந்து நியமிச்சுட்டு போயிடுறார். போகிற வகையில் ஒரு மர்ம காய்ச்சலில் இறந்துருப்பார். சரியா? ஒரு கான்செப்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த தனநந்தருங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த சாணக்கியர், விஷ்ணுகுப்தர், கௌட்டில்யர்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பக்கத்தில் ஒருத்தருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பார். சரிங்களா? ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பார். சரிங்களா? சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பார். அவர் தக்க சமயத்துக்காக காத்துட்ருப்பார். ஒரு தக்க சமயத்தில் மக்களை வந்து அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வச்சு அரசாங்கத்தை வந்து இவர் கைப்பற்றிடுறார். யார்? சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவர் தான். இவர் தான் மௌரிய வம்சத்தை தோற்றுவிக்கிறார். இவர் மௌரிய வம்சத்தை தோற்றுவித்ததுக்கு அப்புறம், இவர் மௌரிய அரியணையில் ஏறினதுக்கப்புறம், சரிங்களா, அரசராக முடிசூட்டு கொண்டதுக்கு அப்புறமா இந்த செல்லுலஸ் நிக்கோட்டஸருடைய தூதுவராக மெகஸ்தனிஸ் அப்படின்றவர் இவருடைய அமைச்சரவைக்கு வரார். வந்து அரசவையிலேயே தங்கி இண்டிகா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதுறார். சரிங்களா? அடுத்ததாக சாணக்கியர் எழுதின நூல் தான் உங்களுக்கு அஸ்தசாஸ்திரம் அப்படின்ற நூல். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 நூல்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவருடைய அந்த வரலாற்று நிகழ்வை வந்து சொல்லுது. மௌரியர்களுடைய ஆட்சி, அவங்களுடைய நிர்வாகம். சரிங்களா? இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது என்ன? இந்த விசாகதத்தர் எழுதின, சரிங்களா, விசாகதத்தரும் ஒரு நூல் எழுதியிருப்பார். சரிங்களா? விசாகதத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முத்ரா ராட்சசம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். அதுவுமே சொல்லும். விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாணக்கியர் எழுதின அஸ்தசாஸ்திரமும் சொல்லும். இண்டிகா அப்படின்ற நூல், சரிங்களா, மெகஸ்தனிஸ் எழுதின இண்டிகா அப்படின்ற நூல் 3மே வந்து பார்த்திங்கன்னா மௌரியர்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக இருக்கும். பிற்காலத்தில் இந்த சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய குருவான பத்ரபாகு அப்படின்றவருடைய தலைமையில் கர்நாடகாவில் இருக்கிற சரவண பெலகே அப்படின்ற இடத்துக்கு போயிடுவார். சமண மதத்தை தழுவி அங்கே போயிடுவார். போயிட்டு சமண முறைப்படி வடக்கு நோக்கி அமர்ந்து உண்ணா நோம்பிருந்து இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கான்செப்ட் பார்த்தோம்னா, இந்த
சந்திரகுப்த மௌரியர் இருக்கா இல்லையா, அவருடைய பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிந்துசாரர். சரிங்களா, இவர் வந்து சிம்ம சேனா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அப்போ கிரேக்கர்களை விரட்டுபவர் அப்படின்னு நம்ம இதுக்கு வந்து பொருள் சொல்லலாம். அப்போ இவங்களுடைய பையன் தான் இந்த பிந்துசாரர் அப்படின்றவர். இந்த பிந்துசாரருடைய பையன் தான் அசோகர். சரிங்களா, அசோகர் தி கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தவர் தான் அசோகர். அசோகரை பற்றி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அசோகர் அப்படின்னு சொல்லும்பொழுது இவருடைய முக்கியமான படையெடுப்புன்றது கலிங்க போர் தான். சரிங்களா, கலிங்க போர். இப்போ வந்து ஒடிசாவை தான் நம்ம கலிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போ இந்த அசோகருக்கு இன்னொரு பேர் என்னென்னா தேவனாம்பிரியர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கடவுளுக்கு பிரியமானவர் அப்படின்றது தான் இதுக்கு பொருள். சரிங்களா, கடவுளுக்கு பிரியமானவர் அப்படின்றது தான் பொருள். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 261, இந்த இயர் ரொம்ப முக்கியப்பா, எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த 261 சரிங்களா கலிங்கத்தின் மீது படையெடுத்து வெற்றியும் பெற்றுறார். ஆனால் பல உயிர்கள் வந்து இழக்கப்படுது அந்த போரில். அப்போ வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாருன்னா அசோகர். சரிங்களா, இவர் என்ன பண்ணுறாருன்னா கலிங்க போருக்கு அப்புறமா புத்த மதம் தழுவி நாடு முழுவதும் புத்த மதத்தை வந்து பரப்புறார். சரிங்களா, தன்னுடைய மகளான மகேந்திரன் மற்றும் சங்கமித்திரர் 2 பேர்த்தையும் புத்தத்தை குறித்து பரப்புவதற்காக புத்தர் உட்காந்து நானோதயம் அடைஞ்சிருப்பார் இல்லையா, அந்த அரச மரத்தோடைய அடியில் அந்த அரச மரத்தோடைய கிளையை உடைச்சி ஒரு பகுதியை அவங்க கையில் கொடுத்து இலங்கைக்கு அனுப்பிச்சிடுவார் புத்த மதத்தை பரப்புறதுக்காக. சரிங்களா, அந்த விஷயம்லாம் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்காக முதல்ல மருத்துவமனை அமைத்தவர் யாருன்னா அசோகர் தான். சரிங்களா, சரிங்களா, அதே மாதிரி அசோகருடைய இந்த காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்ன வரைக்கும் அவர் வந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஹச்ஜி வெல்ஸ் அப்படின்றவர் சொல்லுவார். சரிங்களா, இதே மாதிரி ஒரு கூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழைன்னு சொன்னது யாருன்னா வில் ரூரண்ட் அப்படின்றவர் சொல்லுவார். ஏன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் தான் புது மதங்கள் எல்லாமே தோன்றும். சரிங்களா, 6ஆம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டு அந்த காலத்தில் தான் புது மதங்கள் சமணம் பௌத்தம் அப்படின்ற மதங்கள் எல்லாமே தோன்றும். அதனால் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சரி ஓகே. அப்போ அசோகர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்த முதல் பேரரசர் அசோகர், தி கிரேட் அப்படின்னு சொல்கிற வரிசையில் நம்ம அசோகரை முதல்ல பார்க்குறோம். அடுத்ததாக சமுத்திரகுப்தரை பார்ப்போம். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்பரை பார்ப்போம், தி கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அலாவுதீன் கில்ஜியை பார்ப்போம். இவங்கள தான் நம்ம வரலாறுல தி கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாபெரும் அரசர்களாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அதில் முதல் வரிசையில் நம்ம பார்த்தது யாருன்னா அசோகர். சரிங்களா, அசோகருடைய பாறை கல்வெட்டுகள் மொத்தம் 33 பாறை கல்வெட்டுகள் இருக்கும். சரிங்களா, அதில் கலிங்க போருடைய பயங்கரத்தை பற்றி சொல்லக்கூடியது 13வது பாறை கல்வெட்டு. சரிங்களா, அதே மாதிரி 13வது பாறை கல்வெட்டு மற்றும் 2வது பாறை கல்வெட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென் தமிழகத்தை ஆட்சி செய்த சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களை பற்றியும் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிங்களா, அடுத்ததாக பாருங்கள், அசோகருடைய சாரநாத் தூண், அசோகத்தூண், சாரநாத்தில் இருக்கக்கூடிய அசோகத்தூணில் இருக்கக்கூடிய அந்த இளஞ்சினை. சரிங்களா, அந்த 4முக சிங்கம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேசிய சின்னமாக எடுத்துக்கிறோம். அதில் இருக்கிற அந்த சக்கரத்தை தான் நம்ம தேசிய கொடியின் மையத்தில் வந்து பயன்படுத்துகிறோம். அதில் 24 ஆரக்கால்கள் இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டினாக போன வருஷம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அப்போ இந்த மௌரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவங்களுடைய தலைநகரம் எதுனா பாடலிபுத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அரியங்கா வம்சத்தை சார்ந்த சரிங்களா பிம்பிசாரர் மற்றும் அஜாதசத்ரு அவங்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகதத்துடைய தொடக்க கால தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் அப்படின்றது. ஆனால் மௌரியர்களுடைய தலைநகரம் எதுனா பாடலிபுத்திரம் அப்படின்றது தான். இது ரெண்டுமே உங்களுக்கு கொஸ்டின் தான் உங்களுக்கு. சரிங்களா, அப்போ அசோகருடைய பாறை கல்வெட்டுகள் மொத்தம் 33 பாறை கல்வெட்டுகள் இருக்குது. அதில் 2வது பாறை கல்வெட்டு 13வது பாறை கல்வெட்டு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களை பற்றி சொல்லுது. பாண்டியர்கள், சோழர்கள், கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி சேரர்களை வந்து சொல்லுது. அதியமானை பற்றியும் சொல்லுது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள் சுதர்சனா ஏரியை பற்றி. சரிங்களா, சுதர்சனா ஏரியை பற்றிய கல்வெட்டு எதுனா ருத்ரதாமனுடைய கிர்னா கல்வெட்டு அப்படின்றது தான். மௌரிய வம்சத்தில் கடைசி அரசரான பிரகர்த்ராவை அவருடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய புஷ்யமித்ர சுங்கர் அப்படின்றவர் கொன்னுட்டு சுங்க வம்சம் அப்படின்ற வம்சத்தை வந்து தொடங்குவார். சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம இப்போ பார்த்த விஷயத்தை திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்ணலாம். சரிங்களா, அப்போ ஆரியர்கள் இரும்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம், இரும்பு கலப்பையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் விவசாயம் அப்படின்றது உயருது. மக்கள் எல்லாமே ஒரே இடத்துல நிலையாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, விவசாயம் செய்கிறாங்க. கங்கை நதிக்கரை சமையலின்றது இதுக்கு ஏற்றதாக இருக்குது. மக்கள் எல்லாமே அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியேறுகிறார்கள். சரிங்களா, அப்போ மக்களுடைய குழுக்களை வந்து ஜனம் அப்படின்னு சொல்கிறோம். ஜனங்கள் எல்லாமே சேர்ந்து ஜனபதங்களை ஏற்படுத்துது. ஜனபதங்கள் எல்லாமே சேர்ந்து மகா ஜனபதங்களை ஏற்படுத்துது. இப்படி 16 மகா ஜனபதங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த 16 மகா ஜனபதங்களில் மகதம் அப்படின்றது ரொம்ப வலிமையாக இருக்குது. இந்த மகதத்தை ஆட்சி சேர்ந்த 4 வம்சம் சொல்கிறோம். ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். இதில் ஹரியங்கா வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் அப்படின்றது தான் இந்தியாவில் முதல்ல ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துறதுல வெற்றி
வெற்றி காண்கிறார். சரிங்களா? அடுத்ததாக அவருடைய பையன் அஜாதசத்ரு ஆட்சியை வந்து ஏற்கிறார். அஜாதசத்ருடைய ஆட்சி காலம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இவர் தான் முதல்ல புத்த சமய மாநாட்டை வந்து நடத்துறாரு தன்னுடைய தலைநகரான ராஜகிரகத்தில். சரிங்களா? இவரும் புத்தரும் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா சிசுநாக வம்சம் வருது. சிசுநாகரை வந்து மக்களே வந்து பார்த்தீங்கன்னா மன்னராக நியமிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த அரியங்கா வம்சத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாமே தன்னுடைய அப்பாவை கொண்டுட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவங்களா இருக்கிறாங்க. அதனால் மக்கள் வெறுப்பு ஏற்படுது. சரிங்களா? மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுது. தன்னுடைய அப்பாவே கொண்டுட்டு அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கிறார்களேன்னு சொல்லி மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுது. அதனால் சிசுநாகர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னராக நியமிக்கிறாங்க. சிசுநாக வம்சத்தில் காலசோகோ அப்படின்ற ஒருத்தர் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவர் தான் 2வது புத்த சமய மாநாட்டை கூட்டாரு வைசாலியில். சரிங்களா? அடுத்ததாக பார்க்கும்போது நந்த வம்சம்னு சொல்லும்போது இதுதான் சத்திரியர் இல்லாத வம்சம். சரிங்களா? அப்போ இவங்களுக்கு சத்திரியரை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. அப்போ நந்த வம்சத்தை ஏற்படுத்துறது யாருன்னா மகாபத்ம நந்தர். 9 நந்தர்களால் ஆட்சி செய்யப்பட்டது தான் அந்த நந்த வம்சம். சரிங்களா? அப்போ நந்த வம்சம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக தனநந்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அலெக்சாண்டருடைய படையெடுப்புன்றது நடக்குது. பஞ்சாப் பகுதியை கைப்பற்றுறாரு. சரிங்களா? தனநந்தர்ன்ற ஒரு சாணக்கியரை வந்து அசிங்கப்படுத்தி துரத்திடுறாரு. சாணக்கியர் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அப்போ சரியான நேரத்தை பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாருன்னா தான் கைப்பற்றிய அந்த பகுதிக்கு சரிங்களா செல்லுலஸ் நிக்கோட்டஸ் அப்படின்ற ஒரு ஆளுநரை நியமிச்சுட்டு அவர் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனநந்தருக்கு எதிராக சந்திரகுப்த மௌரியர் கலகம் ஏற்படுத்தி ஆட்சியை வந்து கைப்பற்றுறாரு. இவர் கைப்பற்றிய பிறகு செல்லுலஸ் நிக்கோட்டஸருடைய சரிங்களா தூதுவராக மெகஸ்தனிஸ் அப்படின்றவர் இவருடைய அரசவைக்கு வராரு. அவர் எழுதின புத்தகம் தான் இண்டிகா. சாணக்கியர் எழுதிய புத்தகம் தான் அஸ்தசாஸ்திரம். சரிங்களா? அடுத்தது விசாகதத்தர் எழுதின புத்தகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்ரா ராட்சசம் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே மௌரியர்களுடைய ஆட்சி நிர்வாக அமைப்பு அந்த காலகட்டத்தை பற்றி நமக்கு சொல்கிறதாக இருக்குது. சரிங்களா? அப்போ மௌரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு மௌரிய வம்சத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய குரு பத்ரபாகு அப்படின்றவரோட சேர்ந்து சமண மதத்தை வந்து தழுவுறாரு. சமண மதத்தை தழுவி சரவண பெலகே அப்படின்ற இடம் கர்நாடகாவில் இருக்குது. அங்கே போயிட்டு உண்ணா நோம்பிருந்து வடக்கு நோக்கி உட்காந்து உயிர் நீத்து போயிடுறாரு. சந்திரகுப்த மௌரியருடைய பையன் பேர் தான் பிந்துசாரர். பிந்துசாரருடைய இயற்பெயர் சிம்மசேனா அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து கிரேக்கர்கள் அமிர்தகதா அப்படின்னு சொல்கிறாங்க. அமிர்தகதானா எதிரிகளை அழிப்பவன் அப்படின்றது பொருள். சரிங்களா? இந்த பிந்துசாரருடைய பையன் தான் அசோகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அசோகரை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது இவர் தான் நமக்கு கொஸ்டின் ஏரியாவாக இருக்கிறாரு. இவரை பற்றி கேட்குறது எல்லாமே கொஸ்டின் தான். இவருடைய முக்கியமான படையெடுப்புன்றது கலிங்க படையெடுப்புன்றது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 261 நடக்குது இந்த கலிங்க படையெடுப்பு. கலிங்கம்னு சொன்னோம்னா இப்போ இருக்கிற ஒடிசாவை தான் அப்போ கலிங்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த படையெடுப்பில் இவர் வந்து வெற்றி பெற்றுறாரு. ஆனால் பல உயிர்கள் வந்து இழக்கிறத பார்த்து மனம் வருந்திய இவர் புத்த சமயம் வந்து தழுவிடுறாரு. புத்த சமயம் தழுவுனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகள் மகேந்திரன் சங்கமித்திரை 2 பேர்த்தையும் புத்தம் குறித்து பரப்புவதற்காக இலங்கைக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. சரிங்களா? அப்போ வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாருன்னா அசோகர் தான். சரிங்களா? விலங்குகளுக்காக மருத்துவமனை அமைத்தவர் யாருன்னா அசோகர் தான். இவருடைய ஆட்சியில் தான் இந்தியா ஒட்டுமொத்தமாக இவருடைய ஆளுகையின் கீழ் வருது. சரிங்களா? அப்போ அசோகரை பற்றி சொல்லணும்னா இவருடைய பாறை கல்வெட்டுகள் 33 பாறை கல்வெட்டுகள் இருக்குது. சரிங்களா? இதில் 2வது மற்றும் 13வது பாறை கல்வெட்டுன்றது தென் தமிழகத்தில் இருந்த சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களை பற்றியும் சொல்லக்கூடியதாக இருக்குது. சரி, எல்லாமே எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்ததான் அசோகத்தூண். சரிங்களா? சாரநாத்தில் இருக்கக்கூடிய அசோகத்தூண் இதுதான் நம்மளுடைய தேசிய சின்னமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 4முக சிங்கம்ன்றது தான். இதில் இருக்கக்கூடிய ஆரக்கால்கள் 24 ஆரக்கால்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கொடியில் மையத்தில் இருக்கிறதாக இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மௌரிய வம்சத்தில் சரிங்களா அசோகருக்கு அப்புறம் வந்து பெரிய அரசு இல்லாமல் போயிடுது. பிரகர்த்தரா அப்படின்றவர் இருக்கிறாரு. பிரகர்த்தராவுடைய படை தளபதி தான் புஷ்யமித்திர சுங்கர். அவரே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அரசரை கொன்னுட்டு சுங்க வம்சம் அப்படின்ற வம்சத்தை வந்து தோற்றுவிச்சிடறாரு. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வம்சங்கள் 4 வம்சங்களுமே முடிவடைஞ்சிருது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் இது எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே நம்ம பார்த்துருப்போம். அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூப்பா.